ஓம் சாய்ராம். வெள்ளிக்கிழமைக்கு சாயந்தரம் 6 to 7 மணிக்கு இந்த ஒரே ஒரு சின்ன பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்தாலே போதுங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமைகள் எல்லாம் தீந்துருங்க. அது போக பணம் பல வழியிலிருந்து வந்து உங்க சொந்தக்காரங்களே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்க மிகப்பெரிய அளவில் பணக்காரர் ஆக முடியும். அந்த அளவுக்கு உங்களுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 to 7 மணிக்கு செஞ்சீங்கன்னாவே போதும். இந்த பரிகாரத்தை செய்வதால் உங்களுக்கு யாகம் செய்த புண்ணிய பலன் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வருவதால் புண்ணிய பலனுடன் சேர்த்து உங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்குங்க. அது போக உங்களுடைய வீட்டை கண் திருஷ்டியிலிருந்து காக்கக்கூடிய அரணாகவும் இது இருக்கும். உங்களுக்கு மேலும் மேலும் நன்மைகள் சேர்ந்து கொண்டே இருக்கும். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி கடாட்சியம் இருக்கும். பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க. இருக்க கடன் சுமையெல்லாம் தீர்ந்துருங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய பரிகாரத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த பரிகாரத்தை செஞ்சாவே போதும் உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்குது, ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் 100க்கு 100 பேருக்கு இருக்க ஒரே பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா பண பிரச்சனை தான். இஎம்ஐ வாங்காத ஆட்கள்னு இந்த காலத்தில் யாருமே கிடையாது. வருமானம் வர்றதில்லை. அப்படியே வருமானம் வந்தால் கூட அந்த வருமானம் கையில் தங்குறதே கிடையாது. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளேயும் சரி வீட்டில் இருக்கவங்களுக்குள்ளேயும் சரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அடிக்கடி மருத்துவ செலவு வந்துக்கிட்டே இருக்குது. மனசில் நிம்மதியே இல்லை அப்படின்னு நீங்கள் புலம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கான பரிகாரம் தாங்க இது. இந்த பரிகாரத்தை செய்தாலே போதும் கடன் பிரச்சனை பணப்பிரச்சனையில் சிக்கி தவிப்பவர்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். வீட்டில் வந்து பண பற்றாக்குறை எல்லாம் மாறி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பணமும் பொருளும் சேர்ந்து கொண்டே இருக்குங்க. சரிங்களா? வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியும் இருக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்துக்கு 2 பொருட்கள் போதுங்க. சரிங்களா? உங்கள் வீட்டில் செல்வத்தை இருக்கும் இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 6 மணி முதல் 7 மணி வரையிலான நேரத்தை செய்து வந்தால் நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த பரிகாரம் செய்துக்கு என்ன பண்றீங்கன்னா, ஒரு பித்தளை தாம்பூலம் அல்லது ஒரு பித்தளை தட்டு அதை எடுத்துட்டு அதுல ஒரு சிறு துண்டு அளவிற்கு பச்சை கற்பூரத்தை வச்சுங்க. அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா சிறிதளவு நெய் ஊற்ற வேண்டும். அதாவது அந்த பச்சை கற்பூரத்தை மேலும் கீழும் எல்லா சைடும் திருப்பி அந்த பச்சை கற்பூரம் முழுமையாக நனையும்படி நீங்க வந்து நெய் ஊத்துனங்க. சரிங்களா? இப்படி நெய் வந்து அந்த பச்சை கற்பூரம் முழுமையாக நடைமுறை செய்த பிறகு உங்க வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமை சாமியெல்லாம் கும்பிடுங்களா, சாமியெல்லாம் எப்போ நீங்க கும்புற மாதிரி கும்பிட்டுட்டு இந்த தட்டை உங்க ஹாலில் வச்சுட்டு அதை வந்து தீக்குச்சியில் பற்ற வைங்க. இப்போ வந்து கற்பூரம் பச்சை கற்பூரம் இருக்கிறதுனால அது வந்து ஃபுல்லாவே எரிந்து முடியுங்க. சரிங்களா? அந்த நெய் ஊத்துனதுனால அந்த கற்பூரம் வந்து ஃபுல்லாவே எரியும். எரிந்து முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கறி மாதிரி இருக்குங்க. அந்த தட்டில் வந்து கறி மாதிரி இருக்கும். இந்த கறி மாதிரி இருக்கக்கூடிய பொருளை தனியாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். சரிங்களா? ரொம்ப சிம்பிள். ஹாலில் வச்சுட்டு இந்த பச்சை கற்பூரத்தை எரிக்கிறீங்க. அப்போ எரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெய்யில் நனைஞ்சதுனால அந்த பச்சை கற்பூரம் முழுமையாக எரிந்து அந்த தட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கறி மாதிரி கிடைக்குங்க. அந்த கறி மாதிரி இருக்கிறத வந்து தனியாக எடுத்து வச்சுங்க. இந்த கறியை நீங்கள் வெளியே செல்லும் போதும் முக்கியமான காரியத்துக்கு செல்லும் போதும் நெற்றியில் வைத்து கொண்டு போனால் போயிற காரியங்கள் சாதகமாக நடைபெறும். சரிங்களா? இப்போ நீங்கள் டெய்லியும் ஆஃபீஸுக்கு போகிறீங்க, ஆஃபீஸில் நிறைய பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆகணும், நிறைய பணம் வந்து சம்பளமாக வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சினா இந்த கறியை தினந்தோறும் நீங்கள் வேலைக்கு செல்லும்போது வைத்து கொண்டு போங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிங்களா, நீங்கள் டெய்லியும் உங்களோட கடைக்கு போகும்போது பிஸ்னஸ் பண்ணுற இடத்துக்கு போகும்போது இதை வந்து நெற்றியில் வைத்து கொண்டு போங்கள். உங்களுடைய தொழில் வந்து நல்லா மேலும் மேலும் பெருகும். அதே போல் கண் திருஷ்டி எதுவும் வந்து நெருங்காதுங்க. இதை வச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். பணத்தை வந்து மேலும் மேலும் ஈர்த்து தருங்க. எதுக்கானா பச்சை கற்பூரம் நெய் இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி மற்றும் மகாவிஷ்ணு ஆகியோருக்கு விருப்பமான ஒன்றாகும். இவைகள் வந்து செல்வத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டவையாகும். இந்த பரிகாரத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமை தான் செய்கிறீங்க. வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கிர பகவானுக்கு ஏற்ற நாள் என்பதால் இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் செய்து வரும்போது உங்களுக்கு சுக்கிர பகவானோட பரிபூர்ண அருளும் அந்த மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண அருளும் கிடைத்து உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகுங்க. நீங்க வந்து இந்த கறியை வந்து வச்சுட்டு நெத்தியில் வச்சுட்டு போகும்போது நீங்க எடுக்க காரியங்கள்லாம் சக்சஸ் ஆகும். பிசினஸ் நல்லபடியா இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய கடன் எல்லாமே தீந்துருங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம். இதை செய்திருக்க உங்களுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய்
எல்லாம் தேவையும் கிடையாது. ரொம்ப எளிமையாக நீங்கள் செய்யலாம். சரிங்களா? இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தாலே போதும். உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் பெருகி வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் நீங்கி ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுடைய சொந்தக்காரங்கள்லாம் உங்களோட வருமானத்தை பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு நீங்கள் வந்து சொத்துக்கள் சேர்க்கலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. இந்த பரிகாரத்தை செஞ்சுப்பாங்க. அந்த மகாலட்சுமி தாயோட பரிபூர்ண அருள் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.